Morning Moon. மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்கேட்டிங்கை பற்றி பேச போகிறேன். ஸ்கேட்டிங் எல்லோரும் குழந்தைங்களுக்கும் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபிட்னஸ். இது நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கற்றுக்கணும்னு கிடையாது, பெரியவங்களும் கற்றுக்கலாம். இது நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக கீழே உளுந்து அடிபட்டு ஏகப்பட்ட அடிபட்டு இன்றைக்கி உழுவாமல் ஓட்டுறேன். அதாவது இப்போ கையிலையும் சரி தலையிலையும் சரி எந்த ஒரு சேஃப்டி கேஸ் இல்லாமல் நான் இப்போ முயற்சி பண்ணேன். ஆனால் இதை பார்த்து யாரும் முயற்சி பண்ண வேணாம், எல்லோரும் சேஃப்டி கேஸ் கண்டிப்பாக தேவை. பட் ஸ்கேட்டிங்கால் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹார்ட்டில் உள்ள கொலஸ்ட்ராலை பேர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கலைன்னே சொல்லலாம். இது ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது. நீங்கள் யாராவது எக்ஸசைஸ் பண்ணாமையோ இல்லை ரெகுலராக ஒரு சைக்கிளிங் பண்ணுறீங்களோ எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஸ்கேட்டிங்குங்கிறது உங்களோட லெக் மூமெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு திறனான உள்ள ஒரு ஃபிட்னஸ். இந்த ஸ்கேட்டிங் மூலமாக ஒரு வீல் மூமெண்ட் மட்டும் கிடையாது. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு லெக் மூமெண்ட் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிரெயினுக்கு நல்ல ஒரு ஒர்த்து. இது மட்டும் இல்லை, கை லெக் மூமெண்ட்டால் உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறையா இருக்குது. இருதயம் வலிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எலும்புகளும் வலிமையாக இருக்கும். குழந்தைங்க கற்றுக்கிறதால அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அது மட்டும் இல்லை, அவங்களோட போனும் ஹெல்த்தாக இருக்கும். அதே டயத்தில் அவங்க இருதயத்துக்கு ஒரு வலிமையான ஒரு எக்ஸசைஸ்னால் அது ஸ்கேட்டிங் தாங்க. ஸ்கேட்டிங் சாதாரணமாக கற்றுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்குன்னு நம்ம டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும். அதாவது ஸ்கேட்டிங்லேயும் நிறைய பேர் சாம்பியன்ஷிப்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கேட்டிங் ஷூவும் பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ஷூவில் இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங்னு ஒரு ஷூ இருக்குது. அதேமாரி நார்மல் ஸ்கேட்டிங்க்குன்னு ஒரு ஷூ இருக்குது. அதாவது ஸ்பீட் ஸ்கேட்டிங் நம்ம ரேஸுக்கு பயன்படுத்தலாம். நார்மல் ஸ்கேட்டிங் நம்ம நார்மலாகவே கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது என் டாட்டர் 2-3 months தான் ஒரு புல்லுலாம் நடந்து கீழேலாம் உளுந்து அவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டாங்க. இது குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ப்ராப்பர் ட்ரைனிங் பர்சன்ட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய ஒப்படைச்சா தான் அவங்க ப்ராப்பராக கற்றுக் கொடுப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஸ்கேட்டிங் ஒரு மூமெண்ட்லேயும் அவங்க ஒரு கானை வச்சு அந்த கானுக்குள்ளே எப்படி லெக்கை வளைச்சி வளைச்சி ஓட்டுறாங்க, அந்தமாரி விஷயங்கள் ப்ளஸ் அந்த ஸ்பீடை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இதுமாரி ஸ்கேட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கேட்டிங்கை பற்றி நிறையா லேர்ன் பண்ணுங்கள். கரெக்டான ப்ராப்பர் ட்ரைனிங் பர்சன்ட்ட போய் கற்றுக்குங்க. அதாவது நான் கற்றுக்கும் போது 1 வருஷம் ஆச்சு. நான் கீழே உளுந்து ஏந்திரிச்சு எப்படியெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னு இப்போ வரைக்கும் நான் நினச்சி பார்க்கவே முடியல. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி வேகமாக ஸ்கேட்டிங் பண்ணுறேன், இன்றைக்கி இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக ஓட்டுறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் எனக்கு பெரிய விஷயம். அதாவது ஏஜ் ஒரு நம்பர் தான். ஆனால் எந்த வயசில் வேணாலும் எந்த முயற்சி வேணாலும் நம்ம பண்ணலாம். விடாமுயற்சி இருந்தால் கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி மாரி இந்த ஃபிட்னஸ் விஷயத்தில் நம்ம சிங்கிள் வீல் ஸ்கேட்டிங் ஓட்டுறதுக்கு மன தைரியம் மட்டும்தான் தேவை. நம்ம கீழே விழுந்தாலும் இதை கற்றுக்கணுன்னு ஒரு வெறி வந்துருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஸ்கேட்டிங்கை யார் வேணாலும் கற்றுக்கலாம். எந்த ஏஜில் வேணாலும் நீங்களும் கூட ட்ரை பண்ணி கற்றுக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். நான் கற்றுக்கிட்ட மாரி என்னோடய வியூவர்ஸாக இருக்கட்டும், என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், கண்டிப்பாக நீங்களும் ஸ்கேட்டிங்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபிட்னஸாக இருக்கும். உங்கள் ஹெல்த்துக்கும் உங்கள் இருதயத்துக்கும் எல்லாத்துக்குமே, உங்கள் உறுப்புகளுக்கும் உங்களோட எலும்புகளுக்கும் ஒரு வலிமையான ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்னால் அது ஸ்கேட்டிங் தான். கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மார்னிங் மூன் சேனல். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஜாலியான ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம ஸ்கேட்டிங்கை பற்றி ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை நிறைய விஷயங்கள் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதை இப்போ நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இந்த ரோலர் ஸ்கேட்டிங்குங்கிறது நல்ல ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். அதாவது எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். கார்டிக் வஸ்குலர் ஹெல்த், அதாவது நம்ம ஹார்ட்டில் கார்டிக் வஸ்குலருங்கிறது ஒரு விதமான இருதய குழா. அந்த குழாவில் தான் ரத்தம் பிளாக் ஆச்சுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக்கு இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் மூலமாக நம்மளோட ஹார்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுது. லங்ஸோட ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும். அதாவது இது மூலமாக நம்ம பேர்ன் பண்ணுற கெலோரின்ஸ் பார்த்திங்கன்னா 300 to 600 calories per ஹவருக்கு நம்ம பேர்ன் பண்ணுறோம். இது மூலமாக என்னென்ன பெனிஃபிட், ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதோட ஸ்ட்ரென்த்தாக இருக்க லெக்ஸாக இருக்கட்டும், கோராக இருக்கட்டும், நம்மளை ஸ்டெபிலைசேஷனான ஒரு மசில்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த ரோலர் ஸ்கேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது ஒரு லோ இம்பேக்ட் எக்ஸசைஸுங்கிறாங்க. ஈஸியராக ஒரு ஜாயிண்ட்டை ரன்னிங்கில் நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது மூலமாக கிடைக்கிது. நம்மளோட ரெடியூஸ் ஆஃப் ரிஸ்க்கை இன்ஜூர் பண்ணுறத இது தவிர்க்கிற ஒரு எக்ஸசைஸ்ன்னு நம்ம சொல்லலாம்.
இதோட மோட்டார் ஸ்கில்ஸ், எஜிபிலிட்டி இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுது. நம்மளோட பொசிஷனை ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. அதாவது மென்டல் ஹெல்த் பூஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணுது. நம்மளோட மூடை வந்து பூஸ்டப் பண்ணுது. அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேட்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்மளோட கலோரின்ஸை பர்ன் பண்ணுறோம், அதே டயத்தில் மசில்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறோம். ப்ளஸ் இம்ப்ரூவ் ஃபார் த மெட்டபாலிசம் அண்ட் ரெகுலர் ஸ்கேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறையாவே நம்ம ஸ்கேட்டிங்கில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து கற்றுக்கிட்டு ஸ்கேட்டிங்கை நம்ம கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஸ்கேட்டிங்குங்கிறது ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, அது வந்து நமக்கு உயிரை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸசைஸுங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கும் புரிய வச்சு அவங்களையும் கற்றுக்க சொல்லி பேரண்ட்ஸ் நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.